வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான அசத்தலான ஒரு தேங்காய் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு இது போல் தேங்காய் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க, இந்த சுவையான தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பொறுமையாக இதை கலந்து விடலாம். ரெண்டுமே நல்லா செவந்து வரட்டும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால நீங்கள் செஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 2-3 வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்தா பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டால் போதும். நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை வறுத்தது தான் சேர்த்துருக்குறோம். அதனால் ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டாலே போதுங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் அரை முடி தேங்காய் மட்டும் எடுத்து நல்லா தேங்காய் பூவை அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காய் பூவை ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ரொம்ப நேரம் வதக்கினோம்னா நம்மளுக்கு இந்த தேங்காவோட கலர் மாறிடும். அதனால் ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கினா போதும். இந்த தேங்காய் பூவுக்கு மட்டும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அது வீடியோவில் எடுக்கிறதுக்கு விட்டு போச்சு. அதனால் இந்த தேங்காவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம சாதத்துக்கு தனியாக உப்பு சேர்த்து வடிச்சிருவோம். அதனால் தேவையில்லை. இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டாச்சுங்க. இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்ல சாதம் நல்லா பொழுன்னு வடித்து வச்சுருக்கணுங்க. உதிரியாக இருக்கணும். அப்போ தான் இந்த தேங்காய் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாதத்தை சேர்த்தா பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த சாதத்தை கலந்து விடும் போதேவும் இந்த தேங்காய் சாதத்தோட வாசம் சும்மா கமகமன்னு சூப்பராக வருதுங்க. இந்த தேங்காய் சாதத்துக்கு சைடிஷாக நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் வறுவல் இருந்துச்சு. அதுவும் வாழைக்காய் வறுவலும் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. சாதம் மட்டும் வடித்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த தேங்காய் சாதத்தை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஒரு முறை இந்த தேங்காய் சாதத்தை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.